உயர்ந்த தூது. செய்தியை ஒருவரிடம் தெரிவித்து வருவதற்கு மற்றொருவரை அனுப்புவதே தூதாகும். தூதர் ஒருவருக்கு அன்பு, அறிவு, சொல் வன்மை ஆகிய மூன்றும் இருப்பது அவசியமாகும். மேலும் ஒழுக்கம், துணிவு என்பதும் மிக முக்கியமாகும். தமது திறமையான சொல்வன்மையால் எதிரியையும் வெற்றி கொள்ளும் ஆற்றல் பெற்றிருப்பதும் மிக முக்கியமாகும். பழங்காலத்தில் அரசர்கள் பலர் மற்ற நாடுகளுக்கு தூதுவரை அனுப்புவது வழக்கமாகும். இம்முறையானது அரசர்களின் மரபு என்றும் கூறலாம். அதியமான் ஔவையாரை தூது அனுப்பியதாக புறநானூற்று பாடலில் கூறப்பட்டுள்ளது. தொண்டை நாட்டை ஆட்சி செய்த தொண்டைமான் தன்னிடம் மிகுந்த படை வலிமை உள்ளதென கர்வம் கொண்டான். எனவே அவன் அதியமானிடம் பகைமை கொண்டு போர் தொடுக்க எண்ணினான். போர் ஏற்படுமானால் உயிர் சேதம், பொருள் சேதம் என்பன பல துயரங்கள் ஏற்படும் என அதியமான் அறிந்திருந்தான். எனவே தொண்டைமானை காண அதியமான் ஔவையாரை தூதுவராக அனுப்பினான். தமது வீரத்தையும் படை வளத்தையும் தொண்டைமானுக்கு உணர்த்தவே அவ்வாறு செய்தான். தூது சென்ற ஔவையாரிடம் தொண்டைமான் தம்மிடம் உள்ள படை பலத்தை காட்டினான். உன்னிடம் உள்ள படை கருவிகள் எண்ணெய் தடவி மாலை சூட்டி புத்தம் புதியனவாக பொலிவுடன் இருக்கின்றன. ஆனால் அதியமானிடம் உள்ள படை கருவிகளோ பகைவர்களை அடிக்கடி தாக்கியதால் நுனிப்பகுதி வளைந்தும் உடைந்தும் காணப்படுகின்றன. அவரை சீர்படுத்த கொல்லனும் இருக்கின்றான். கொல்லன் வேலை செய்ய பட்டறையும் உள்ளது என்றார். அதியமான் அடிக்கடி போர் புரிபவன். ஆனால் தொண்டைமான் போர் புரிந்த அனுபவம் இல்லாதவன். போரில் தொண்டைமான் நிச்சயம் தோற்று போவான் என்பதை லேடையாக எடுத்துரைத்தார் ஔவையார். தூது என்பதன் பொருள் என்ன? தூது என்பதன் பொருள் ஒருவரிடம் செய்தியை தெரிவித்து வர மற்றொருவரை அனுப்புதல் ஆகும். பழங்கால அரசர்களின் மரபு எனப்படுவது யாது? பழங்கால அரசர்களின் மரபு தூது அனுப்புவது ஆகும். தொண்டைமான் கர்வம் கொண்டதன் காரணம் என்ன? தன்னிடம் மிகுந்த படை வலிமை உள்ளதால் தொண்டைமான் கர்வம் கொண்டார். அதியமான் ஏன் ஔவையாரை தூதுவராக அனுப்பினான்? ஔவையார் சிலேடையாக பேசும் ஆற்றல் உள்ளவர் என்பதால் அதியமான் ஔவையாரை தூதுவராக அனுப்பினான். அதியமான் போரில் திறமை பெற்றவன் என்பதை ஔவையார் எவ்வாறு விளக்கினார்? அதியமானின் படை கருவிகளின் நுனிப்பகுதி வளைந்தும் உடைந்தும் காணப்படுவதாக கூறி விளக்கினார். அதியமான், தொண்டைமான் ஆகிய இருவருக்கும் உள்ள குணங்களை எழுதுக. அதியமான் சூழலை எடுத்துரைக்கும் தன்மையாளர். தொண்டைமான் அறிவுரையை ஏற்கும் மனப்பக்குவம் உடையவர்.